கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். வேதத்துல ரொம்ப அழகாய் ஒரு வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய ஆபத்து, கடலிலே ஒரு பெரிய ஆபத்து வந்தது. அந்த ஆபத்திற்கு தப்புவித்து எல்லாரும் சேர்ந்து ஒரு தீவிலே கரை சேருகிறார்கள். அப்ப அந்த தீவுல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவங்க மேல ரொம்ப பாசம் வச்சு, இவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து நீங்க காப்பாற்றப்பட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக கொஞ்சம் விறகுகள் எல்லாம் போட்டு தீ மூட்டி, சரி இவங்க ரொம்ப குளிரோட வந்திருக்கிறாங்க, இவங்க உடம்பெல்லாம் ரொம்ப விரைச்சு போயிருக்குது, அதனால இவங்களுக்கு கொஞ்சம் இந்த சூடு உண்டானா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விறகுகளை போட்டு தீ எரித்து எல்லாரும் சுத்தி உட்கார்ந்துருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவங்க ஒவ்வொரு விறகா தூக்கி போடும்போது அந்த விறகு கூட்டத்துல இருந்து ஒரு விரியன் பாம்பு அப்படியே வெளியே வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய கையை அப்படியே கவ்வி பிடிச்சிருச்சு. அப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இது ஒரு விஷப்பூச்சி. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது அது விரியன் பாம்பு அப்படின்னு வரும். ரெண்டாவது வாசிக்கும் போது விஷப்பூச்சி அப்படின்னு சொல்லும். மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது வெறும் பூச்சி அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லாருமே அதை ரொம்ப விஷப்பூச்சியா பாக்குறாங்க. ஐயோ இது கடிச்சா ஆபத்தா மாறிடும், இது 3 நிமிஷத்துக்குள்ள நுர தள்ளி செத்துருவாங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும் அந்த பிரச்சனையை எப்படி பாக்குறாரு அப்படின்னா, அவர் விரியன் பாம்பாவையும் அதை பார்க்கல, அதை விஷப்பூச்சியாவும் பார்க்கல, அதை ஒரு சாதாரணமான பூச்சியாகத்தான் அவர் பார்த்தார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை மலை போல இருக்கலாம், பெரிய பிரச்சனையா இருக்கலாம். சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொல்லலாம், இது உனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் யாருமே தாண்டவே முடியாது, நீ எப்படி தாண்ட போறேன்னு தெரியலையே, இவ்வளவு பெரிய பிரச்சனையா உனக்கு வரும், இவ்வளவு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு நீ என்ன பண்ணுன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஒருவேளை உங்களுக்குள்ளேயே நிறைய நேரங்கள்ல இல்ல, நான் இதுவரைக்கும் சந்திச்ச பிரச்சனையை விட இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்குது, இதை நான் எப்படி தாண்டுவேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இன்று ஆண்டவர் இன்னைக்கு காலையிலிருந்து என்னுடைய இருதயத்துல பேசிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைய நீங்க ரொம்ப பெருசா எப்பொழுதுமே பார்க்கவே வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவன் பெரியவன், நம்முடைய பிரச்சனையை காட்டிலும் பெரியவன், உங்களுடைய சூழ்நிலையை காட்டிலும் பெரியவன். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனையை தான் ரொம்ப பெருசா நம்ம நினைக்கிறோம், அதற்கு நிறைய பேர் அடையாளம் கொடுக்கிறோம், நிறைய பேர் அதை திரும்ப திரும்ப பேசுறோம். அதான் ஆண்டவர் எப்பொழுதுமே கண்மலையை பார்த்து பேசு, இந்த 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 கண்மலையை பார்த்து பேசி நீ சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போடுன்னு சொன்னா அது கேட்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா கண்மலையை பற்றி பேச சொல்லல. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, பிரச்சனையை பார்த்து பிரச்சனையே நீ போ, என்ன ஒண்ணும் நீ செய்ய முடியாதுன்னு பிரச்சனையை பார்த்து நம்ம பேசுறது இல்ல, ஆனா பிரச்சனையை பற்றி தான் நம்ம பேசிட்டே இருக்கிறோம். ஐயோ இப்படி இப்படி. ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறத கண்டிப்பா நீங்க குறைக்கணும். யார்கிட்டயுமே நீங்க ரொம்ப பேசக்கூடாது, எனக்கு அப்படி கஷ்டம், எனக்கு இப்படி கஷ்டம், எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம். நீங்க பேச 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 அது ஒண்ணும் குறைய போறது இல்லை. நீங்க பேச பேச நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நீங்க பேச பேச அதுக்கு உருவம் கொடுக்குறீங்க, நீங்க பேச பேச அதை வாயினால நீங்க அறிக்கை செய்யறீங்க. அதற்கு மாறாக நான் கண்மலையை பற்றி, நான் பிரச்சனையை பற்றி நான் பேசுவதை நான் நிறுத்திட்டு நான் ஒண்ணு பண்ண போறேன், பிரச்சனையை பார்த்து நான் பேச போறேன். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். நீ ரொம்ப நாள் என் கூட நீ இருக்க மாட்ட, நீ ரொம்ப நாள் என் கூட நீ டிராவல் பண்ண முடியாது, கண்டிப்பா ஆண்டவர் ஒரு நாள் இதுல இருந்து என்னை தூக்கி எடுப்பாரு, இந்த சூழ்நிலை எனக்கு மாறும்னு நீங்க விசுவாச அறிக்கை மட்டும் செஞ்சு பாருங்க. நான் நம்புறேன், நிச்சயமாய் உங்களுடைய கண்கள் அதிசயத்தை காணும். ஆமென். வேதத்துல தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தாவீது கோலியாத்தை சந்தித்ததற்கும் சவுலும் அவனுடைய ஆட்களும் கோலியாத்தை சந்தித்ததற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த சவுலுடைய பார்வைக்கு கோலியாத் எப்படி இருந்தான்னா, ஐயோ ரொம்ப பெரிய ஆளா இருந்தான். அதான் தாவீதின் இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நீயோ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன், அவனை ஜெயிக்கிறதுக்கு ஒன்னால முடியாதுப்பா.
நீ சின்ன பையன், அவன் ரொம்ப யுத்த வீரன், அவர் பெரிய ஆளு, அவன் கையில இருக்கிற ஈட்டிய பாத்துட்டியா, அவனுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கிற கேடகத்தை நீ பாத்துட்டியா அப்படின்னு அவனுடைய தோற்றத்தை, அவனுடைய உருவத்தை தான் பார்க்கிறார். ஆனா வேதம் சொல்லுது, தாவீது என்ன சொல்றாருன்னா, நான்லாம் ஒன்னும் கோலியாத்த ஒன்னும் பெருசா பார்க்கல, ஒரு விசை சிங்கம் வந்துச்சு, ஒண்ணு சிங்கத்தை போல இருப்பான், இல்ல கரடிய போல இருப்பான், அவ்வளவுதான். அவன் ரொம்ப சிம்பிளா எடுத்துட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய அனுமதி இல்லாமல் உங்க வாழ்க்கையில ஒன்றுமே வராது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒண்ணு நினைச்சுக்குங்க, ஒண்ணு அந்த பிரச்சனை என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதற்காக கர்த்தர் அனுமதிக்கிற ஆயுதம். இல்ல அப்படின்னா அந்த பிரச்சனையின் மூலமா ஆண்டவர் என்னமோ எனக்கு கற்றுத்தர விரும்புகிறார். அதனாலதான் ஆண்டவர் அந்த பிரச்சனையை அனுபவிக்கிறார். இதை தவிர என் வாழ்க்கையில கண்டிப்பாக பிரச்சனை என்ற ஒன்று வரப்போவதே இல்லை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. உங்களை ராத்திரி பகலா பயப்படுத்தி இருக்கலாம், பல மாதங்களா பயப்படுத்தி இருக்கலாம். நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர், எனக்கு நினைச்சா தூக்கமே வர மாட்டேங்குது பாஸ்டர், எனக்கு நினைச்சா என்னமோ மாறி இருக்குது, நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில அப்படிப்பட்ட இருதயத்தோட வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய கரத்தை பிடிச்சுன்னு சொல்றாரு, அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, அந்த பிரச்சனையை ரொம்ப பெருசா நீங்க நினைக்காதீங்க. உங்க பார்வையில பெருசா இருந்தாலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற என் ஆண்டவருடைய பார்வையில அது ஒன்றுமே இல்ல, அது ஒன்றுமே இல்ல, அது சாதாரணமான காரியம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நினைச்சாருன்னா கர்த்தர் இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புறது சொப்பனம் பார்க்கறது மாதிரி இருக்குமாமா. சொப்பனம் பார்க்கிறது. கிதியோனை குறித்து ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு. அப்படின்னா அவனுக்கு முன்னாக நிற்கிற கூட்டம் ஏராளமான கூட்டம். அத்தனை நாட்களும் மீதியானியர்கள் வந்து இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. எப்படி நிக்கிறது, எப்படி தாண்டறது, பலனே இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இல்லப்பா இல்லப்பா, நீ நினைக்கிறது மாதிரி நீ அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. பண்ணுனா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து எங்களுக்கு அவங்களுடைய மனசுலயும் இவங்களை ஜெயிக்கணும்னு இருக்குது. அத்தனை பேர் வந்து நின்னாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இவ்வளவு பேரை கொண்டு நான் ஜெயிக்கிறதுக்கு நான் விரும்பல, கொஞ்சம் பேர் போதும்பா, இவ்வளவு பேர் வேண்டாம். உனக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, ரொம்ப பெரிய கூட்டம் போனாதான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிற. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல, அநேகம் பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் கர்த்தருக்கு ரட்சிக்கிறதற்கு தடையே இல்லை. 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு போஷித்தவர் அல்லவா என்னுடைய ஆண்டவர். ஒரே ஒரு விதவையினுடைய கொஞ்ச எண்ணெயை வைத்து கடன் முழுவதையும் முடித்தவர் அல்லவா என்னுடைய ஆண்டவர். கர்த்தர் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய கையிலே இருக்கிற கொஞ்சத்தை வைத்து, உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த காரியத்தை வச்சு, உங்களுக்கு முன்பாக இருக்கிற எவ்வளவு பெரிய சூழ்நிலை ஆனாலும் அதை ஜெயிக்க பண்றதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, முழு பலத்தோடு மேல தட்டி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒன்று, இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை மட்டும் எடுங்க, என் இயேசுதான் பெரியவர், என் இயேசுதான் பெரியவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை அது பெரிய பிரச்சனை இல்லை, நான் சந்திப்பேன், நான் சந்திப்பேன். ஆண்டவர் உங்களை ஊக்குவிக்கிறார், ஆண்டவர் உங்களை தட்டி கொடுக்கிறார். அதான் ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறாங்கல்ல, ஆண்டவரே இந்த மனுஷன் இப்படி இருக்கிறதற்கு காரணம் இவன் செய்த பாவமா, இவர்கள் முன்னோர்கள் செய்த பாவமா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவன் செஞ்ச பாவமும் இல்ல, இவன் முன்னோர் செஞ்ச பாவமும் இல்ல, தேவனுடைய நாமம் மகிமைக்காக இது நடந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்களை பார்த்து இது உனக்கு ஏன் நடந்துருச்சு, இது உங்களுக்கு எதுக்கு சம்பவிச்சுச்சு, உனக்கு இது வர்றதற்கு என்ன காரணம்? நீங்க நிறைய பேர் ஏன் தப்பா ஆண்டவரே, இல்லைன்னா ஏதாவது செய்வன பண்ணிட்டாங்களா, யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா, என்ன என்னன்னு உங்களுடைய இருதயம் குழம்பி
குழம்பி கிடக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்லவே இல்லை, இது உங்களை கொண்டு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய், நீங்கள் சாட்சி சொல்லும்படியாய் ஆண்டவர் நிறைய இடத்துல உங்களை கொண்டு ஒரு பெரிய சாட்சியாய் ஆண்டவர் நிறுத்த போகிறார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் பிரச்சனை காட்டிலும் பெரியவர் நீர் இருக்கிறீர் சொல்லுங்க பார்க்கலாம். முழு இருதயத்தோட சொல்லுங்கப்பா, என் பிரச்சனை காட்டிலும் பெரியவர் நீர், பெரியவர். நீங்க சாதாரணமானவர் அல்ல, 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 நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. என் முன்னாடி நிக்கிற பிரச்சனை சாதாரணமானது தான் ஆண்டவரே, என் தேவை சாதாரணமானது தான் ஆண்டவரே, என்ன பயன்படுத்துறது உமக்கு லேசான காரியம் தான் ஆண்டவரே. என் உதிக்கிற வெளிச்சத்தினதுக்கு ராஜாக்களை ஜனங்களை கொண்டு வருவது உமக்கு லேசான காரியம்தான். என் பிரச்சனை சாதாரணமானது, ஆனா நான் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தராகிய நீர் சாதாரணமானவர் அல்ல, நீர் அசாதாரணமானவர். முழு வெள்ளத்தோடு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க சாதாரணமானவர். எஸ், உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வரட்டும். நீங்க அறிக்கை செய்ய 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 அந்த பெரிய பர்வதம் அப்படியே மெழுகு போல உருகி போகுது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிரசன்னத்தினால் மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகிறது. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தரிசனம் உள்ள ஒரு மனுஷனுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனாலும் அது சமபூமி ஆகும். ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முன்பாக எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது ஒண்ணும் இல்லாம போகும். இந்த நாள் ஆண்டவர் தான் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்க வைக்கிறது ஆண்டவருடைய ஒரு பெரிய பிளான், ஒரு பெரிய திட்டம். ஆண்டவருடைய பிள்ளையே, உனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை ரொம்ப பெருசா நீங்க பாக்குறீங்க, ஆனா ஆண்டவர் சொல்ற இல்லவே இல்லை, அந்த சூழ்நிலையை விட பெரிய ஒரு தேவன் உனக்கு உண்டு. அவர் திறக்க முடியாத வழி என்று ஒன்றுமே இல்லை. நம்புறவங்க சொல்லிக்கொண்டே, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. இந்த வாயில இந்த வார்த்தையை உச்சரித்துக் கொண்டிருக்கும் போது என் பிள்ளையிலிருந்து வாயிலிருந்து இந்த வார்த்தை புறப்படும் போது அந்த அற்புதம் நடக்கட்டும். அப்பா, நீ எழும்ப மாட்டேன்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, நீ ஒண்ணும் இல்லாம போவேன்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்கல்ல,
ஆனா அவங்க கண்களுக்கு முன்பாக, சத்துருடைய கண்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலைய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொன்னார்ல. சத்தமா 10 விசை கைய மேல உயர்த்தி, நீங்க சாதாரணமானவர். எஸ், கை வலிச்சா கூட பரவாயில்ல, சொல்லுங்க அப்பா, சொல்லுங்க சொல்லுங்க. எஸ், நன்றி அப்பா, நன்றி. நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. இயேசுப்பா, 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 என் பிள்ளை அழுகிற கடைசி ஆராதனை இதுவா இருக்கட்டும். என் பிள்ளை ஆண்டவரே விசுவாசிக்க முடியுமான்னு கேள்வி கேட்கிற ஆராதனை இது கடைசியா இருக்கட்டும். இல்ல, அந்த அன்னாள் தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது அன்னைக்குதான் அவளுடைய கடைசி அழுக, அன்னைக்குதான் அவளுடைய கடைசி அவமானம், அன்னைக்குதான் அவளுடைய ஜெபத்திற்கு பதில் வர்றத கடைசி நாள். சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டபடி அவர் உனக்கு செய்தார் என்று அன்றைக்கு சொன்னது போல, இதோ இந்த சத்தத்தை கேட்டு கரத்தை உயர்த்தி சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆமே, அந்த பிரச்சனைக்கு இது கடைசி நாளாய். நன்றியப்பா, நன்றி. நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர். எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல, எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஹalleluya, ஹalleluya. சோ நம்பர் 1, முதலாவதாக இனி அந்த கண்மலையை பார்க்கும்போது, இனி அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நான் ஜெயிக்க மாட்டேன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. நான் தோத்துருவனோன்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடவே கூடாது. நான் தற்கொலை தான் எனக்கு முடிவு, தற்கொலை தான் எனக்கு முடிவு. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் பாஸ்டர், நான் ட்ரை பண்ணாதது ஒண்ணுமே இல்லை. ஆனா 10 அடி ஏறினா 20 அடி நான் சறுக்கிறேன், என்னால நிக்கவே முடியல. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி நினைச்சிட்டு இருக்கலாம். இல்ல, நான் இந்த உலகத்திற்கு வாழ்றதுக்கு தகுதி இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி என்னை திருப்பி எடுக்கவே முடியாது. நான் மூழ்கி போனேன், நான் மூழ்கி போனேன். இந்த பிரச்சனையிலிருந்து யார் என்ன வெளியே கொண்டு வர முடியும்? கொண்டு வரவே முடியாது பாஸ்டர். நான் ஓரத்துல நின்னுட்டு இருக்கிறேன், கொஞ்சம் சறுக்கிருச்சுன்னா அவ்வளவுதான், நான் செத்துருவேன். ஆனா நான் நம்புறேன், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆண்டவருடைய கரத்தினால். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் எத்தனையோ சூழ்நிலை நான் சந்திச்சிருக்கிறேன். நான் ரொம்ப வறுமையான ஒரு குடும்பத்திலிருந்து பிறக்கப்பட்டவன். என் அப்பா 2 பிரான்ச் ஷாப்புக்கு எங்க அப்பா ஓனரா இருந்தாரு. வறுமையினுடைய உச்சகட்டத்தை நாங்க பார்த்துட்டோம். எங்க தகப்பனாருடைய குடிப்பழக்கத்தினால எல்லா சொத்துகளையும் எங்க தகப்பனார் இழந்து சாப்பாட்டுக்காக ஆசைப்பட்டவங்க நான். என்னுடைய 10th படிக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட எங்க அக்கா கல்யாணம் அண்ணன் கல்யாணத்தை தவிர ஒரு நாள் கூட ஒரு புது துணி எங்க அம்மா அப்பா எனக்கு எடுத்து தர்ற அளவுக்கு வசதியே இல்லை. நான் போட்டதெல்லாம் இன்னொருத்தருடைய சட்டை, நான் மாற்றுறதெல்லாம் இன்னொருத்தருடைய பேண்ட். வருஷத்துக்கு ஒரு நாள் ஓணப்பண்டிகை வரும்போதுதான் எங்க வீட்டுல கறி சோறுன்றது ஒன்ன பார்க்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது எல்லா வீட்லயும் ஞாயிற்றுக்கிழமையான சிக்கன் மட்டன் எடுத்து அந்த ஸ்மெல் எல்லாம் வரும். ஆனா எங்க வீட்டுல அப்படிப்பட்ட சாப்பாடே இருக்காது. சாப்பாட்டுக்காக பிச்சை எடுத்து இறந்த வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. படிப்புல ரொம்ப வீக். எங்க அம்மா அப்பாவால என்ன படிக்க வைக்க முடியல, படிப்பினுடைய காரியத்தை சொல்லி தரவும் முடியல. வீட்டினுடைய வறுமையின் நிமித்தமாய் கிட்டத்தட்ட 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எங்க அப்பா கூட வேலை செய்ய ஆரம்பிச்சேன். 7th ஸ்டாண்டர்ட் வரும்போது நானே தனியாக செங்கல் சூளையில போய் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். லீவு நாள் வரும்போது ஸ்கூல்ல 3 மாசம் லீவ் விட்டேன்னா செங்கல் சூளையில போய் வேலை செய்வேன். சாணி சுமக்கிற வேலை செஞ்சேன், டாய்லெட் கிளீன் பண்ற வேலை செஞ்சேன், மண்டபத்துல இருக்கிற சேர் எல்லாம் எடுத்து அங்க கிளீன் பண்ற வேலை பார்த்தேன்.
கடைசியில எதுவுமே வழி இல்லாம வறுமையினுடைய கொடுமையினால ஒவ்வொரு தெருவா போய் சாக்கு பைய தோல்ல போட்டுட்டு பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் போட்டு அதை கொண்டு போய் வித்து அதுல வர 2 ரூபா 3 ரூபா எங்க அம்மாட்ட கொண்டு போய் விடுத்து எங்களுக்கு எப்படியாவது சாப்பாடாக்கி போடுங்கம்மா அப்படின்னு அந்த சொன்ன நாளை மறக்கவே முடியாது. அவ்வளவு வறுமையினுடைய உச்சகட்டம். நம்பிக்கை எதுவுமே இல்லை, வாழ்வேன் என்கிற நம்பிக்கை இல்லை. என்னோட சேர்ந்த எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. ஆனாலும் அந்த வயசுல ஆண்டவரை மட்டும் உறுதியா பற்றி பிடிச்சேன், கர்த்தரை தேடினேன், சபையே வாழ்க்கைன்னு இருந்தேன். எங்க பாஸ்டருடைய வார்த்தையை ஒரு வார்த்தையை கூட தட்டுனதே இல்லை. ஸ்கூல் படிப்பு தான் என்னால கான்சென்ட்ரேட் படிக்க முடியலையோ, ஆனா சர்ச்சினுடைய காரியத்துல எல்லாத்துலயும் நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் உள்ளவனா இருந்தேன். ஆனா என்னமோ தெரியல, அவருடைய அன்பின் கரம் என்னை முழுவதுமாய் தேற்றி எடுத்தது. ஆண்டவர் என்னை நடத்த ஆரம்பிச்சார். எத்தனையோ சாட்சி, ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறது. ஆண்டவர் என்னை நடத்தி வந்த விதம் ரொம்ப பெருசு. ஆனா லைஃப்ல ஒரே ஒரு பிரச்சனையிலிருந்து நான் திரும்பி வருவேன்னு நினைக்கவே இல்லை. இந்த கஷ்டப்பட்டதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. நான் அடுத்தவங்களை துணி போடுறதும் அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி சாப்பிடுறதும் கூட எனக்கு பெருசா தெரியலன்னு. ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் என் ஊர்ல இருந்தாங்க, ஆனாலும் எனக்கு பெருசா தெரியல. ஆனா திடீரென்று மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஒரு மன நோயாளியா மாறினேன். என்னுடைய ஃபியூச்சரை குறிச்சு ரொம்ப நான் யோசிச்சு ரொம்ப சிக்காயிட்டேன். அதனால என்னுடைய தூக்கத்தை சுத்தமா இழந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் தூங்காம இருந்தேன். படுத்த படுக்கையா இடத்துல படுத்து கிடந்தேன். தலை மேல அப்படி டேப் ரெக்கார்ட்ல பாட்டு ஓடிட்டே இருக்கும். அந்த ஒரு நாள் 25 மாத்திரை என் கையில சாப்பிடுவேன். நரம்பு தளர்ச்சிக்கான மாத்திரை மட்டும் 5 மாத்திரை நான் சாப்பிடுவேன். மாத்திரையோட வாழ்ந்துட்டு இருந்தேன். திரும்ப நான் எழும்புவேன்ற நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்ல, என்னை சுத்தி இருக்கிற யாருக்குமே இல்லை. திரும்ப நான் வாழ்வேன், வளருவேன். அப்படியே பைத்தியம் பிடிக்கிறது மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா, குப்பை தொட்டியை பார்க்கும்போது அதை பொறுக்கலான்னு தோணும். அந்த அளவுக்கு மன அழுத்தத்துக்குள்ள ஆளாயிட்டேன். மன நோயாளி டாக்டர் இடத்துல போய் தூக்க மாத்திரை வாங்கி சாப்பிட்டு கூட என்னால சரியா தூங்க முடியல. இனி காலம் முழுதும் தூக்க மாத்திரை சாப்பிட்டுதான் வாழணுமான்னு கேட்டா அந்த டாக்டர், ஆமாப்பா நீ தூக்க மாத்திரை சாப்பிடாம உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் இன்றைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேன். இல்லவே இல்லை, கர்த்தர் என்னை திரும்பவும் தூக்கி எடுத்தார், என்னை சாட்சியாய் நிறுத்தினார். என்ன ஆண்டவர் நம்பிட்டாரு. நான் நம்புறேன். எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து இத்தனை பேருக்கு வாழ்க்கையை கொடுக்கிற அளவிற்கு என்னை சாட்சியாய் நிறுத்துகிறதற்கு ஆண்டவரால முடியும்னா இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் பிரச்சனை நீ பெருசா பார்க்காத, உன்னுடைய கடனை நீ பெருசா பார்க்காத, இந்த சூழ்நிலையை நீ பெருசா பார்க்காத. நீ என்னை நம்புவாயானால், நீ என்னை உறுதியாய் பற்றி பிடிப்பாயானால் உன்னை நான் மீண்டும் அலங்கரிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ இழந்ததை உனக்கு நான் திரும்ப தருவேன். நீ வெட்கப்பட்டு போன இடத்துல உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன். எந்த தெருவில் நீ அவமானப்பட்டாயோ, எந்த தெருவில் நீ தலை குனிஞ்சாயோ, எந்த தெருவில் நீ வெறுமையாய் நடந்தாயோ, அதே தெருவில் அதே ஜனங்களுக்கு முன்னாடி, அதே சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி உன் தலையை ஆண்டவர் உயர்த்தி உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கையை தட்டி ஆமே, முழு வெள்ளத்தோட ஆமே. அவரால முடியாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இன்னையிலிருந்து எந்த பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது. உங்க இருதயத்துல அந்த பயமே வரக்கூடாது. பரவாயில்ல, எது வேணாலும் வரட்டும். உங்க மனசுல உடனே தோணணும், ஒண்ணு கர்த்தர் இந்த பிரச்சனையின் மூலம் என்ன ஆசீர்வதிக்க போறாரு, இல்ல இந்த பிரச்சனையின் மூலம் ஏதோ ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க போறாரு. ஆமேன். இதை தவிர என்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக பிரச்சனை வருவதே இல்லை. ஆமேன் சொல்லுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக நான் நம்புறேன், ஒரு தேவனுடைய பிள்ளை வெற்றி அடைகிறவங்க யார் அப்படின்னா, யார ஆண்டவரை தேடுகிறார்களோ,
யார் ஆண்டவரை தேடுகிறார்களோ அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் விருப்பப்படுறார். ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுக்கிறதுக்கு விருப்பப்படுறாரு. ஆனா நம்ம என்ன தெரியுமா, எல்லாரிடத்திலையும் போவோம். எல்லாரிடத்திலையும் சொந்தக்காரன்ட்ட போய் கை கட்டி நிப்போம், தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கை கட்டி நிப்போம், பேங்கனுடைய வாசல்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் போய் காத்து கிடப்போம், எங்கெல்லாமோ போய் நிப்போம். ஆனா நிறைய பேர் எங்க வரமாட்டாங்கன்னா, தேவ சமூகத்திற்கு நிறைய பேர் வரமாட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, வேதத்துல 18 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுது, அவர்கள் எவ்வளவோ செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, தங்களுடைய ஆஸ்தி முழுத்தையும் வித்து எல்லாத்தையும் வைத்தியருக்கு செலவு பண்ணிட்டாங்க. ஆனா எதுலையுமே அவங்களுக்கு லாபம் இல்லை. அவங்க எல்லாருமே அவங்களுடைய சரீரத்தை தான் அவங்க கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா அந்த 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள அந்த ஸ்திரீ ஒரே ஒரு முடிவெடுக்கிறாங்க. என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நான் எழுந்து என் தேவனிடத்திற்கு போவேன், அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொடுவேன். அவ்வளவுதான். அவருடைய வஸ்திரத்தை தொடும்போது எனக்கு அற்புதம் நடக்கும். அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை, ஒரு சுலபமான காரியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், சிஸ்டர்ஸுக்கு தெரியும், ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அதுவும் அத்தனை வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ நடக்கிறதுக்கு பலன் இருக்காது. உடம்ப சக்கையா புளிஞ்சு போட்டது மாதிரி இருக்கும். உடம்புல ஒரு துளி ரத்தம் கூட அந்த அம்மாவுக்கு இல்லை. அதற்கு மாறாக இன்ஜெக்ஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த சரீரம் பார்த்தீங்கன்னா பச்சை புண்ணு மாதிரி இருக்குது, நிக்க பலன் இல்லை. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தெருவில் நடந்து போனார்னா எத்தனை ஆயிரம் ஜனங்கள் நடந்து போவாங்க, எத்தனை ஆயிரம். அதுவும் ஆண்டவர் ஆண் பிள்ளை, அதனால அவரை சுத்தி ஆண்கள் தான் இருப்பாங்க. 12 சீடர்கள் சுத்தி இருப்பாங்க. ஏற்கனவே ஒருத்தன் குருடனா இருக்கிற ஒருத்தன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, அவனை அவர்கள் அதட்டினார்கள். சும்மா இருப்பா அப்படின்னு ஒரு ஆண் பிள்ளை கத்துறத பார்த்தே அதட்டினாங்க, பக்கத்துல விடல. ஆனா ஆண்டவர் தான் அந்த சத்தத்தை கேட்டு அற்புதம் கொடுத்தாரு. இப்போ ஒரு பொம்பளை ஆள் இவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலையும் இத்தனை பிரச்சனையின் மத்தியிலையும் எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு ஆண்டவரை தொடணும்ன்றது சுலபமானது அல்ல, ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரே ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்ன தீர்மானம்னா, என்னை யார் மிதிச்சாலும் பரவாயில்ல, என்னை யார் தள்ளி போட்டாலும் பரவாயில்ல, நான் மயக்கம் அடிச்சு விழுந்தா கூட பரவாயில்ல, இந்த சந்துக்குள்ளெல்லாம் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை கண்டிப்பா நான் தொடுவேன். அந்த எடுத்த ஒரே ஒரு தீர்மானம் அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி, அத்தனை மனிதர்களையும் தாண்டி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அந்த வல்லமை அங்க இருக்கிற ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியவில்லை. எத்தனையோ பேர் அவரை இடிச்சாங்க, எத்தனையோ பேருடைய ட்ரெஸ் நசுக்கிட்டு போனாங்க, அந்த ட்ரெஸ் எத்தனையோ பேர் மேல பட்டுருச்சு. ஆனா அங்க இருக்கிற ஒருத்தருக்கு கூட அற்புதம் நடக்கல. ஆனா அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட இந்த அம்மாவுக்கு அத்தனை வருடம் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமானால், வாலிப தம்பி, ஆண்டவரை தொடுறதுக்கு உனக்கு கஷ்டம்தான்பா. நிறைய சூழ்நிலை, உலகம் உன்னை பிடிச்சி இழுக்கும், உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பிடிச்சி இழுப்பாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆசைகளையும் பிசாசு உனக்கு காமிச்சுட்டே இருப்பான். அம்மாவுக்கு அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு உனக்கு மனசே இருக்காது. நிறைய நேரத்துல பிசாசு நிறைய சந்தேகத்தை உனக்கு உண்டு பண்ணுவான். இயேசுன்ற ஒருத்தர் இருக்கிறாரா, எல்லாரும் வழிபடுறது கடவுள் தானே, என்னென்னமோ உனக்கு சொல்லுவான். ஆனா நான் நம்புறேன், இந்த கூட்டத்துல ஏதோ ஒரு வாலிபனை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அவர் பயன்படுத்துறதற்கு விரும்புகிறார். உன்னை கொண்டு ராஜ்யத்தை அசைக்க போறாரு, உன்னை கொண்டு தேசத்தை அசைக்க போறாரு. உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற விஷன் பெரிய விஷன், ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற தரிசனம் பெரிய தரிசனம். உன் மேல இவ்வளவு பெரிய தரிசனம் இருக்கிறது உங்க அம்மாவுக்கு தெரியாது, உங்க அப்பாவுக்கு தெரியாது. ஏன் உனக்கே இவ்வளவு பெரிய விஷனை உன் மேல ஆண்டவர் வச்சிருக்காருன்னு தெரியாது. ஆனா நீ மட்டும் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிடுவாயானால், மாடியில யாருக்கும் தெரியாம ஆண்டவரோட நெருங்குவாயானால், நீ பைக்கை ஓட்டிட்டு போகும்போது யாரையுமே பின்னாடி ஏத்தாம ஆண்டவரை பின்னாடி இருக்கிறது மாதிரி நினைச்சு அந்த பைக்ல அழுது கொண்டே ஆராதிச்சுட்டே போவாயானால், யாருக்கும் தெரியாம அந்தரங்கத்துல ஆண்டவரை பார்த்து நீ ஜெபம் பண்ணுவாயானால், கர்த்தர் இன்னைக்கு உன் கூட பிராமிஸ் பண்றாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும், நீ அறியாததும் உனக்கு எட்டாததும், உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவிற்கு, பிரமிக்கிற அளவிற்கு
திரும்பி பார்த்தா உங்களையே நம்ப முடியாத அளவிற்கு உங்களை உயர்த்துகிறதற்கு ஒரு இடம் உண்டு, ஒரு இடம் உண்டு, ஒரு இடம் உண்டு. வேற எங்க போனாலும் அற்புதம் நடக்காது. வேதம் சொல்லுது, ஆண்டவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? என்னுடைய 15 வயசுல என்னுடைய வீட்டை விட்டு ஊழியத்திற்காக கிளம்பினேன். 15 வயசு, 2000ல எனக்கு 15 வயசு. 1999ல 10th முடிச்சேன். 10th முடிச்சு 1 year 9 months வேலை செஞ்சேன். அவ்வளவுதான். என்னுடைய 15வது வயதுல என் வீட்டை விட்டு எந்த நம்பிக்கையும் இல்லை, ஆண்டவர் மேல விசுவாசத்தை வச்சு என் கையில பெட்டியை தூக்கிட்டு எங்க அப்பாவுடைய எதிர்ப்போட என் வீட்டை விட்டு கிளம்பினேன். இன்னைக்கு 41 வயசு, 25 ஆண்டுகள். இந்த 25 ஆண்டுகள்ல எப்ப சமீபமா கூட போன வீக்ல கூட என்னுடைய கன்னியாகுமரி ஊர்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சு, ஒரு யூத் மீட்டிங். எங்க அம்மாவும் அப்பாவும் அங்க வந்திருந்தாங்க. எங்க அம்மா அப்பா பின்னாடி உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அப்படியே அந்த எங்க அம்மா அப்பா பார்க்கும்போது, எங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பார்க்கும்போது பிரமிப்போ, எனக்கு பார்க்கும்போது பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா. அப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு பின்னணி யாருமே இல்ல மகா, எனக்கு பின்னணி யாருமே இல்லப்பா. தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை, தட்டி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, என்ன நினைக்கிறது கூட யாருமே இல்லப்பா. ஆனா நான் நம்புவேன், என்னுடைய முழங்கால் மட்டும் ஒரு நாள் என்னை வெட்கப்படுத்தவே இல்லை. கர்த்தரை தேடின தேடு மட்டும் ஒரு நாள் என்னை வெட்கப்படுத்தவே இல்லை. அத்தனை பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மொட்டை மாடியில 10 மணிக்கு மேல போய் வெறும் சிமெண்ட் தரையில முழங்கால் படிட்டு, எனக்கு நீங்க தான் ஆண்டவரேன்னு கெஞ்சுவேன். எனக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே, எனக்கு வேற யாரும் இல்ல, நீங்க தான் அப்படின்னு கெஞ்சுவேன். யாருக்கும் தெரியாம புதர் இருக்கிற இடத்துல போய், கோயம்புத்தூர் பட்டணத்துல எங்கெல்லாம் இந்த மாதிரி முள்காடு இருந்துச்சோ அந்த முள்காடுகளுக்குள்ள எல்லாம் போய் அங்க ஒரு பாட்டில் தண்ணியோட போய் முழங்கால் படிட்டு, காலையில போனா சாயந்தரம் தான் அந்த இடத்தை விட்டு வெளியே வருவேன். ஆனா நான் நம்புறேன், யாருமே என்ன பார்க்கல. முள்புதர்ல உட்கார்ந்து இருக்கிறது யாருமே தெரியாது, மொட்டை மாடியில முழங்கால் படிட்டது யாரும் தெரியாது. ஆனா என்ன ஒருத்தர் கவனித்தார், என்ன ஒருத்தர் பார்த்தார், என்னுடைய அந்தரங்கத்துல வடிக்கிற கண்ணீரை ஒருத்தர் பார்த்தார். இன்றைக்கு வெளியரங்கமாய் பதில் தர்ற. சோ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் ஆண்டவரை அழைக்கிறார். 1000 திறமை இருக்கட்டும்பா உனக்கு, பெரிய தாளந்து இருக்கட்டும்பா உனக்கு, இல்ல எதுனாலையும் வெற்றி அடைய முடியாது. ஆனா உண்மையான அஸ்திவாரம் என்ன தெரியுமா? நீங்கள் உயர்றதுக்குரிய அஸ்திவாரம் என்ன தெரியுமா? தேவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, யார் ஒரு தேவனுடைய பிள்ளை வளர்றாங்களோ கடைசி வரையிலும் அவங்களுடைய வளர்ச்சியையும் உயர்வையும் ஊழியத்தையும் ஒருவராலும் அசைக்கவே முடியாது, அசைக்கவே முடியாது. திறமையினாலே முன்னேறுகிறவர்களை சொல்ல முடியாது, தாளந்துகளால மேல வர்றவங்க எத்தனை நாள் நிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா சமூகத்துல வெற்றி அடைஞ்சு வர்றவங்க கடைசி வரையிலும் நிற்பாங்க. எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்கிற யாரையோ ஒருத்தர் ஆண்டவர் நெருக்கி ஏவுகிறார், நெருக்கி ஏவுகிறார். உனக்கு நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் உதறி தள்ளு, எல்லாத்தையும் உதறி தள்ளு. வேதம் சொல்லுது, மகளே மகனே, சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் நீ ஒளிந்து கொள், நீ ஒளிந்து கொள். அந்த ரங்கத்திலே கொடுக்கிற வெகுமதி ராஜாவின் கோபத்தை தணிய பண்ணும். எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற நிறைய பேர் மேல ஆண்டவர் கோபமா இருக்கிறாரு, ஆண்டவர் கோபமா இருக்கிறாரு. நீங்க ஒண்ணும் இல்லாம இருந்தீங்க, நீங்க குப்பையில கிடந்தீங்க, நீங்க ரத்தத்துல கிடந்தீங்க. ஆனா ஆண்டவர் இவ்வளவு தூரம் உங்களை மகிமையா நடத்தி வந்திருக்கிறாரு. நீங்க முடிஞ்சிருவீங்கன்னு நிறைய பேர் நினைச்சாங்க, நீங்க ஒண்ணும் இல்லாம போவீங்கன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா அவர்களுக்கு முன்னாடி ஆண்டவர் இவ்வளவு தூரம் உங்களை தட்டி கொடுத்து, நீங்க சாப்பிடுற சாப்பாடு முதற்கொண்டு, நீங்க போட்டிருக்கிற துணி முதற்கொண்டு, நீங்க டிராவல் பண்ற வண்டி முதற்கொண்டு, இது உங்க பலத்தால வந்தது இல்ல, இது முழுக்க முழுக்க கர்த்தர் கொடுத்த ஈவு. ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்தது. ஆனா ஆண்டவரை மட்டும் தேடுறதுக்கு நேரமே இல்ல, ஆண்டவரை தேடுறதுக்கு மட்டும் நேரமே இல்ல. டிவி பாக்குறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய நேரம் இருக்குது. காலையில இருந்து எந்திரிச்சா நைட்டு வரைக்கும் நிறைய பேரு மொபைலையே பார்த்துட்டு இருக்கிறாங்களே.
ஆண்டவரை எப்ப தேடுவீங்க? ஆண்டவரை எப்ப தேடுவீங்க? ஆனா ஆண்டவர் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு, எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு. நீ எதுக்கு அங்க போற மகளே? நீ எதுக்கு அங்க போற மகனே? அவனிடத்துல போய் உனக்கு என்ன கிடைச்சிச்சு? அவமானம் மட்டும்தானே கிடைச்சிச்சு, நிந்த மட்டும்தானே கிடைச்சிச்சு. அவன் உன்னை வெறுமையா மட்டும்தானே அனுப்புனா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நான் உன்னை வெறுமையாய் அனுப்புவது இல்லைன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. ஒப்பு கொடுக்கிறவங்க எல்லாம் அவங்க கையை மட்டும் மேல உயர். நான் உங்களை தேடுவேன், உங்களை தேடுவேன். சின்ன பிள்ளைகள் கொண்டு முதல் பெரியவர்கள் வரைக்கும், ஸ்பெஷலா வாலிப தம்பி தங்கச்சி, எத்தனையோ பேர் இந்த நேரத்துல இந்த சத்தத்தை கேட்கறதுக்கு வரலப்பா. அவன் அவ்வளவு தூரம் அந்த பிள்ளைய கூப்பிட்டதுக்கு அப்புறம் கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு இருந்துட்டாங்கப்பா. ஆனா இந்த சத்தத்தை நீ கேட்கறதுக்கு யாரும் உன்னை கூப்பிடலன்னா கூட இந்த சத்தத்தை கேட்கறதுக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. நீ இந்த கிரவுண்டுக்குள்ள இல்லன்னா இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்கிறது ஆண்டவர் உன் மேல வச்ச பெரிய திட்டம். கர்த்தர் சொல்றாரு, உன்னை கைவிடுவதற்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்ல, உன்னை தூர தூக்கி போடுறதுக்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்ல. ஆண்டவருக்கு உன்னை விட்டா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நீ வேணும்னு ஆண்டவர் நினைக்கிறார், உன்னை பயன்படுத்தணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். அதற்கு இரண்டாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று, என் சமூகத்துல நேரம் செலவிடுகிறவங்களை அவர் கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைய மேல உயர் சொல்லுங்க, எனக்கு நீங்க வேணும், வேணும் ஆண்டவர். பிரதர், நீங்க எங்க தேடி போக வேண்டாம் பிரதர். உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள். மைக்கு உங்களை தேடி வரும், பலிபீடம் உங்களை தேடி வரும், ஆட்கள் உங்களை தேடி வருவாங்க, உயர்வு உங்களை தேடி வரும். யோசேப்பு எந்த உயர்வையும் தேடி போகல, ஆனா கர்த்தர் அவனுக்கு உயர்வை தேடி கொண்டு வந்து கொடுத்தார்ல. ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்துறவங்களை எப்படி விடுவாரு ஆண்டவர்? நன்றியப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேனும், நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன் உம்மை. உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. சொல்லுங்க திரும்ப திரும்ப, நம்புங்கப்பா, 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 நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, சகரியா தேவனுடைய சமூகத்திற்குள்ள போயிட்டு அவன் வருகிறதற்கு தாமதித்த போது வருஷத்துக்கு ஒரு விசை பிரதான பலிபீடத்துக்குள்ளாக ஒரு ஆசாரியன் கடந்து போவான். அந்த ஆசாரியன் ரொம்ப டைம் எல்லாம் எடுக்கக்கூடாது, போனா வேலையை முடிச்சு உடனே திரும்பி வந்துடணும். ஆனா வெகு நேரமாயும் சகரியாவை காணோம். அப்போ வேதம் சொல்லுது, அவன் தேவ சமூகத்திற்குள்ள போய் ரொம்ப நேரம் தாமதிக்கிற போது ஜனங்கள் ஒண்ணு நினைச்சாங்க, ஒண்ணு அவன் செத்துருக்கணும், இல்லைன்னா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவன் தாமதிக்கிற போது அங்கே தூதன் இறங்கி ரொம்ப நாள் ஜெபித்த ஜெபத்திற்கு, சகரியாவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடி ஒருத்தனை யோவான அவங்களுக்கு ஆண்டவர் தந்தார். ஜோஷுவாவை குறித்து வேதம் சொல்லுது,
நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் அந்த பணிவிடைக்காரன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த சாமுவேல் தேவ சமூகத்தில் வளர்ந்தான். வேதத்துல நீங்க தேடி பாருங்க, நீங்க தேடி பாருங்க, யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போயிட்டு லேட்டா வெளியே வந்தாங்களோ அவங்க எல்லாம் இந்த உலகத்துல பெரிய பெரிய சாதனையை சாதிச்சாங்க, பெரிய பெரிய சாதனையை சாதிச்சாங்க. ஆனா நமக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு பாருங்களேன், நிறைய பேருக்கு எங்கெங்கயோ டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். ஒரு மொபைல பார்த்தா அரை மணி நேரம் நான் பார்ப்பேன்னு நினைச்சிட்டு போறவங்க நிறைய பேர் 1.5 மணி நேரம் பார்த்துறாங்க. ஆனா மைக் ஒன்று ஆஃப் பண்ணி ஏதோ ஒரு ஆஃப் பண்ணி நம்ம நிறைய பேரு இன்னைக்கு எங்க போனாலும் டைம் நம்ம செலவு பண்றதை நம்ம நிறைய பேரு அதை ஒரு பெரிய பொருட்டா எடுக்கிறது இல்லை. ஆனா ஜெபம் பண்ண போனா மட்டும் நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் தெரியுமா? பைபிள் வாசிச்சா மட்டும் நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் தெரியுமா? ஒரு அதிகாரம் வாசிட்டோம்ல, அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டோம்ல, போதாதா? எந்திரிச்சு போலாம். நான் நம்புறேன் பிரதர் சிஸ்டர், ஒண்ணு நீங்க நினைச்சுங்க, என் அன்பு தாய் தகப்பனே, என் அன்பு வாலிப மகா உன ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன், ஆண்டவருடைய சமூகம் தான் உனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிற இடம். அது ஒரு யுத்த களம். அதுல ஒருத்தன் டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு தேவ பிள்ளைய நான் நம்புறேன், யாருக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிற அளவிற்கு கர்த்தர் கொண்டு வர மாட்டார். தேவ சமூகத்தில் நீங்க செலவிடுகிற நேரம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வீணா போகவே போகாது. இந்த உலகத்துல வேற எங்க நேரத்தை செலவிட்டாலும் நீங்க யார்கிட்ட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, நீங்க எதுல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அது ஒரு நாள் உங்களுக்கு ஆபத்தா தான் வந்து நிக்கும். அது உங்களுக்கு கஷ்டமா வந்து நிக்கணும். அவங்க எவ்வளவு நல்லவங்களா வேணாலும் இருக்கட்டும், இல்லைன்னா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நீங்க யாருக்காக காத்து கிடக்குறீங்களோ, நீங்க யாருக்காக பின்னாடி அவங்கள தாஜா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, யார ரொம்ப நேசிச்சு அவங்க பின்னாடி அவங்கள ஆறுதல் படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ, நான் சொல்றேன், அவங்க அன்பெல்லாம் சீக்கிரமா போயிரும். அவங்க உங்களை ரொம்ப காயப்படுத்துவாங்க. அது கணவனாலும் சரி மனைவியானாலும் சரி. மனைவி கூட நம்ம ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சோம்னா ரொம்ப காயப்படுத்துவாங்க. கணவன் கூட ரொம்ப நம்ம நேசிக்க ஆரம்பிச்சோம்னா ரொம்ப காயப்படுத்துவாங்க. ஆனா எனக்கு தெரியும், நான் ஒரு இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அந்த இடம் என்ன ஒரு நாளும் காயப்படுத்தாது. அந்த இடத்திற்கு போயிட்டு நான் திரும்பி வரும்போது வெற்றியாய் இந்த உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷனை நெருங்கணும்னு நினைக்காதீங்க, ஐக்கியம் ரொம்ப வைக்கணும்னு நினைக்காதீங்க. அவர் அவருடைய பெரிய காரியத்தை பார்த்து இவங்களோட டச் வச்சிருந்தா, இவங்களோட நேசம் வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. மனுஷனை நீங்க நெருங்க அந்த மனுஷனுடைய பலவீனத்தை தான் நீங்க கண்டுபிடிப்பீங்க. நெருங்க அந்த மனுஷனுடைய பலத்தை கண்டுபிடிக்க மாட்டீங்க, பலவீனத்தை தான் கண்டுபிடிப்பீங்க. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர்ன்றது சூரியன், அவரை நெருங்க வெளிச்சத்தை தான் அதிகமா நான் கண்டுபிடிப்பேனே தவிர என் தேவனாகிய கர்த்தரிடத்துல ஒரு பழுதும் இல்லை. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? எங்கேயும் போக வேண்டாம். நான் நம்புறேன், அவர் சமூகத்திலே நான் போகும்போது எனக்கு வெற்றியை தருவதற்கு வல்லவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஜான் வெஸ்லி என்கிற ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரர், உலகத்தையே கலக்கினவர் தான் ஜான் வெஸ்லி. அந்த ஜான் வெஸ்லியின் மூலமாய் நிறைய மரித்தவர்களை கூட ஆண்டவர் உயிரோட எழுப்பி இருக்கிறார். ஆனா அந்த ஜான் வெஸ்லியினுடைய காலம் முடிஞ்ச உடனே அவர் மரித்து போனார். அவர் மரித்து போனாலும் அவர் கட்டின பைபிள் காலேஜ், அவர் தங்கின ரூம், அவர் படிச்ச புத்தக சாலை, அவர் ஜோம் பண்ண அறை, அவர் சாப்பிட்டது எல்லாமே மியூசியம் மாதிரி ஒரு பைபிள் காலேஜ் ஆர்கனைசேஷன் ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க. அப்போ ஒரு வேதாம கல்லூரியில இருக்கிற மாணவர்களோட சேர்ந்து அந்த கல்லூரியில இருக்கிறவங்க அந்த ஜான் வெஸ்லி அவர்கள் ஊழியம் செய்த அந்த இடத்தை அவர்கள் பார்க்கிறதுக்காக அவங்க எல்லாரும் போனாங்க. அப்ப எல்லா பிள்ளைகளிடத்திலையும் போய், இதான் ஜான் வெஸ்லி ஊழியம் செய்த இடம், இதான் ஜான் வெஸ்லி சாப்பிட்ட இடம், இதான் ஜான் வெஸ்லி படிச்ச இடம், இதான் ஜான் வெஸ்லி ஜெபம் பண்ண இடம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் காண்பித்தாங்க. அப்போ ஒரு இடத்துல வரும்போது ஜான் வெஸ்லி பர்சனலா ஜெபிக்கிறதுக்காக ஒரு இடத்தை வச்சிருந்தார். அந்த இடத்துக்கு கீழே அது ரொம்ப குளிர் பிரதேசமா இருக்கிறதுனால ஒரு பெரிய மேட் ஒண்ணு அந்த டேபிளுக்கு கீழே போட்டிருந்தாங்க.
அந்த மேட்டை பார்க்கும்போது அந்த மேட்டுக்கு மேல 2 இடத்துல 2 குழி இருந்துச்சு. உடனே அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, எப்பா இந்த மேட் நல்லாதான் இருக்குது, ஆனா இந்த மேட்ல 2 இடத்துல 2 பெரிய குழி இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அங்க இருக்கிற ஒருத்தர் சொன்னாரு, ஜான் வெஸ்லி டெய்லி அவர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ற இடம், அவர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி அந்த இடம் 2 அப்படியே குழியா ஓட்டை ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாங்களாமா. சோ எல்லா ஸ்டூடெண்டும் அப்படியே வியந்து பார்த்துட்டு, ஐயோ பரவாயில்லையே இவ்வளவு பெரிய தேவ மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிச்சிட்டு வண்டியில ஏறினாங்க. அப்போ 1 2 3 வண்டியில எல்லாரும் ஏறிட்டாங்களா, எல்லாரும் வந்துட்டாங்களான்னு சொல்லி கணக்கு பார்க்கும்போது 1 2 3 போட்டு பார்த்தா ஒரே ஒரு பர்சனை மட்டும் காணோம். யாருப்பா காணோம், ஒரு பையனை மட்டும் காணுமேன்னு சொல்லி அகைன் திரும்ப ஜான் வெஸ்லி வந்து அந்த ரூமுக்குள்ள அந்த ஹாலுக்குள்ள வந்தாங்க. அதுல வரும்போது அந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்படியே அந்த ஜான் வெஸ்லி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண அந்த மேட்டினுடைய 2 ஓட்டையிலையும் தன்னுடைய முழங்கால்கள் 2ஐயும் வைத்து கைய மேல உயர்த்தி அகைன் லார்ட் மீண்டும் ஒரு விசை ஒரு ஜான் வெஸ்லி நீங்க தேட மாட்டீங்களா? மீண்டும் ஒரு விசை ஒரு ஜான் வெஸ்லி இங்க இருக்க மாட்டாங்களா? நான் தான் அந்த ஜான் வெஸ்லி, என்ன நீங்க நம்ப மாட்டீங்களா அப்படின்னு அந்த 2 குழிக்குள்ளையும் தன்னுடைய முழங்கால போட்டு அப்படியே கைய மேல உயர்த்தி கத்தி தண்ணி தாரையா கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அந்த டீம், இன்னும் டைம் இல்லப்பா, நீ ரொம்ப நல்ல ஜெபம் பண்ற, நீ வா அப்படின்னு அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த ஜெபத்தை அந்த மனுஷன் விடவே இல்லை. அகைன் லார்ட் திரும்ப ஒரு விசை, திரும்ப ஒரு ஜான் வெஸ்லி, திரும்ப ஒரு தேவ மனுஷன் உண்டு அப்படின்னு தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். அவர்தான் அடுத்த காலத்தில் இந்த உலகத்தையே கலக்குன பில்லி கிரஹாம் என்கிற ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன். இந்த ஜான் வெஸ்லி செய்ததை விட பல மடங்கு ஊழியத்தை செய்தார். அவர் ஊழியம் செய்த நாட்களிலே கன்வென்ஷன் கூட்டம் 3 நாள் தான் கன்வென்ஷன் கூட்டம் ஆரம்பிக்கப்படும். அந்த 3 நாள் அந்த கூட்டத்தை முடிக்க முடியாது, 4 நாள்ல முடிக்க முடியாது, 30 நாள்ல முடிக்க முடியாது. அவ்வளவு தூரம் அப்படியே கண்டினியூ ஆகி இங்க அவர் பிரசங்கம் பண்ணும் போது 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தெருவில் ஹாரன் கட்டி அங்க ஜனங்கள் ஒப்பு கொடுத்தாங்க, அங்க ஜனங்கள் மனம் திரும்பினாங்க. அவருடைய டெத் சர்வீஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். அந்த நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் அவருக்கு கீழே போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரு தேவ மனுஷன் ஜெபித்த இடத்துல முழங்கால் படிட்டு அகைன் லார்ட் மீண்டும் ஒரு ஜான் வெஸ்லி. நான் நம்புறேன் இந்த கூட்டத்துல அப்படிப்பட்ட ஒரு ஜான் வெஸ்லிய கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை தேடி வந்திருக்கிறார். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும், நீங்க இவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் உங்க அம்மாவுடைய முழங்கால், உங்க அப்பாவுடைய முழங்கால். உங்க அம்மாவுடைய ஜெபம் வீணா போகலன்னு உங்களுக்கு தெரியும், உங்க அப்பாவுடைய ஜெபம் வீணா போகலன்னு தெரியும். ஆனா நீங்க ஏன் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்றது இல்ல? நீங்க ஏன் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கதறது இல்ல? இன்னைக்கு ஜெபிக்கிறவங்க இல்ல. இந்த உலகத்திலே காண துடிக்கிற எந்த மாற்றமும் முதலில் உன்னில் உருவாகட்டும். உங்க வீட்டுல எந்த மாற்றத்தை காண்றதுக்காக நீங்க நினைக்கிறீங்களோ அது அவங்கள்ட்ட தொடங்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட தொடங்கிருச்சுன்னா உங்க மூலமா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பா உண்டாகும். நீங்க இன்னொருத்தரை குற்றப்படுத்துறதை விட்டுட்டு, இன்னொருத்தரை திட்டுறதை விட்டுட்டு, இன்னொருத்தரை ஜெபம் பண்ணு கத்துறதை விட்டுட்டு, பைபிள் வாசி கத்துறதை விட்டுட்டு நீங்க அதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அக்கினி உங்க வீட்டை பிடிக்காம இருக்குமா? உங்க தெருவை பிடிக்காம இருக்குமா? தேசத்தை பிடிக்காம இருக்குமா? இன்னைக்கு நான் நம்புறேன், நீங்க சொல்லணும் அகைன், திரும்ப ஒரு விசை. உங்க ஒரு சிலர் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசு. திரும்ப ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அது உனக்கே தெரியாது. உன்னை சுற்றி இருக்கிற யாருக்குமே தெரியாது. உன்னை ரொம்ப மோசமானவனா தான் பாக்குறாங்க, உன்னை ரொம்ப முடியாதவனை தான் பாக்குறாங்க, உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தையே கலக்கிற அபிஷேகத்தை நான் உனக்குள்ளே வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள். எல்லாத்தையுமே விட்டுருங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் எங்க போயிடணும் அப்படின்னு சொன்னா தேவ சமூகம்.
தேவ சமூகம், தேவ சமூகம். வேற எங்க போனாலும் ஜெயிக்கவே முடியாது மகன், ஜெயிக்கவே முடியாது. நீ நேற்றைய தினத்துலதான் ஒரு 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 சின்ன ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு மனுஷன் ரொம்ப சிகரெட் அடிக்கிறவன் அந்த சிகரெட்டை அடிக்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு இரும்பு ஹெல்மெட் வாங்கி அந்த ஹெல்மெட்ல ஒரு பூட்டை போட்டு சாவியை போட்டு பூட்டி மனைவி கையில கொடுத்தாராமா. நான் சிகரெட் அடிக்கிறதுக்கு என்ன விடாத, சாப்பிட மட்டும் போது திறந்து விட அப்படின்னு சொன்னாராம். நான் நம்புறேன், எத்தனை பூட்டு போட்டாலும் சிகரெட் அடிக்கிறத விட முடியாது. ஆனா பாவத்தை மன்னிக்கிற, பாவத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலை ஆக்குற ஒரே அபிஷேகம், ஒரே வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த கூட்டத்துல கூட எத்தனையோ பேர் ஸ்மோக் பண்றவங்க, எத்தனையோ பேர் தண்ணி அடிக்கிறவங்க, ஆனா ஒரே நாள்ல நீங்க தூக்கி எறிஞ்சீங்கல்ல, அது யாரால தூக்கி எறிஞ்சீங்கன்னா, என்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்தாரோ அன்னைக்கு அந்த காரியத்தை பார்க்கும்போது நமக்கு அசுத்தமா தெரியுது இல்ல. நான் நம்புறேன், அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்றால் யாரிடத்துல வரணும்னா கர்த்தரிடத்துல. வாலிப தம்பி, நீ எங்க போய் உட்கார்ந்து இருக்கிற? யோசிச்சு பார், யோசிச்சு பார். எனக்கு ரொம்ப வருத்தம். ஒரு வளர வேண்டிய ஒரு பையன், வாழ வேண்டிய ஒரு பையன், சாதிக்க வேண்டிய ஒரு பையன், ஒரு பொண்ணுடைய வீட்டுல போய் அத்தனை மணி நேரம் நீ உட்கார்ந்துட்ட அப்படின்னா உன் எதிர்காலம் என்னடா ஆகுறது? தெருவுல போய் உட்கார்ற, டீ கடையில போய் உட்கார்ற, சினிமா தியேட்டர்ல போய் உட்கார்ற, அசுத்த ஃப்ரெண்ட்ஸோட போய் உட்கார்ற, விபச்சாரி வீட்டுல போய் நீ உட்கார்ந்து இருக்கிற. அந்த 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 லேடிக்கு காய்கறி வாங்கி கொடுக்கறதுனால, அந்த லேடிக்கு அரிசி வாங்கி கொடுக்கறதுனால உன்னுடைய எதிர்காலம் கட்டப்படுமா? உனக்கு நீ ஒன்ன நினைச்சாலே உனக்கு அசிங்கமா இல்ல? இவ்வளவு பெரிய பையன், இவ்வளவு பெரிய வளர்ந்த பையன் வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்சு 24 மணி நேரமும் மொபைலே நீ உட்கார்ந்து இருக்கிறியே. 24 மணி நேரமும் யாரோ ஒருத்தரை நீ அப்படியே சேட் பண்ணிட்டு அப்படியே உன்னுடைய ஃபியூச்சர், உன்னுடைய எதிர்காலம், உன்னுடைய எதிர்காலம். இன்னைக்கு நான் ஒருவேளை நான் பேசுறது உனக்கு வருத்தமா இருக்கான்னு கூட எனக்கு தெரியல, ஆனா உன்னை ரொம்ப நேசிக்கிறதுனால நான் பேசுறேன். உன் ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணாத, உன் எதிர்காலத்தை ஸ்பாயில் பண்ணாத. எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு உன் வாழ்க்கைய பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல கஞ்சா அதிகமா விற்கப்படுது, கஞ்சா விற்கப்படுது, எங்க பார்த்தாலும் கஞ்சா. இந்த கஞ்சா குடிக்கிற ஒரு மனுஷனை சந்திச்ச, அந்த மனுஷன் சொல்லும் போது என்ன சொல்றாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் குடிச்ச கஞ்சா எனக்கு இலவசமா வந்துச்சு, ஃப்ரீயா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் 10 நாள் எனக்கு ஃப்ரீயாவே ஒருத்தர் கஞ்சா கொடுத்துட்டு போனாரு. சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாரு, ஒண்ணும் இல்ல, ஃப்ரீ தான். அந்த ஃப்ரீயா வாங்கின அந்த கஞ்சா 10 ரூபாய்க்கு அடுத்து வாங்க ஆரம்பிச்சேன். நெக்ஸ்ட் அது 10 ரூபாவா மாறிடுச்சு. அந்த 10 ரூபாய் ஒரு மாசம் தாண்டி 100 ரூபாவா மாறிடுச்சு. அந்த 100 ரூபாய் அடுத்த 2 மந்த்ஸ்ல அது எனக்கு 2000 ரூபாவா மாறிடுச்சு. ஆனா இப்போ எனக்கு கிடைக்கலன்னா கஷ்டப்பட்டு 4000 ரூபாய் கொடுத்து கூட வாங்குற அளவுக்கு நான் அதுக்கு அடிமை ஆயிட்டேன். பிரதர், கொஞ்சமா உன்னை கொண்டு போயிரும். சிஸ்டர், உன்னை கொஞ்சமா கொண்டு போயிரும். நீ அடக்கணும், ஒடுக்கணும், நீங்க சரி பண்ணிக்கணும், பரிசுத்தமா வாழணும். அப்பதான் என் ஆண்டவர் உங்களிலே பிரியப்படுகிறதற்கு வல்லவரா இருக்கிறார். அதுக்கு அல்லாம கர்த்தாவேன்னு கூப்பிட்டாலும் சில நேரத்துல ஆண்டவர் காணாதவர் போல் இருப்பார். ஆமேன் சொல்லுங்க. நம்பர் 2, ரெண்டாவது, நான் மறக்க மாட்டேன்னு சொல்லுங்க. நான் எங்க ஓடுவேன்னா இன்னையில இருந்து ஒரு தீர்மானம். நீ இந்த எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்குற வரைக்கும், ஒரு லட்சியத்துல நீங்க காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும், நீங்க ஒரு சிகரத்தை தொடுகிற வரைக்கும், ஆண்டவர் அந்த காரியத்துல உங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் நீங்க சொல்லணும், நீ என்னை ஆசீர்வதித்தாலே ஒளிய நான் உம்மை. சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல போனா ஆசீர்வாதம் பெறாத மனிதர் யாரும் இல்லை. அவர் ஆசீர்வதிக்க முடியாதுன்னு சொல்லி யாருமே கிடையாது. அவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாருன்னா, நான் நம்புறேன், அப்பா தர்றதென்ன, அம்மா தர்றதென்ன, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் அளந்து போடுகிறவர். மனுஷன் கொடுத்தா கிள்ளி தான் கொடுப்பான். ஆனா என் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? கைய மட்டும் மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, தப்புதான் ஆண்டவரே, உங்களை தேடாதது தப்புதான் ஆண்டவரே, மனுஷனுக்கு பின்னாடி போனது தப்புதான் ஆண்டவரே,
சொல்லுங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் இங்க இருக்கிற ஒரு சிலரை பர்சனலா ஆண்டவர் தேடி வந்திருக்கிறாரு. பர்சனலா ஆண்டவர் தேடி வந்திருக்கிறாரு. உங்க பக்கத்துல வந்து ஆண்டவர் நிக்கிறாரு. வேற ஒன்னும் ஆண்டவர் கேட்கல. ஆண்டவரே என்னிடத்துல என்ன குறைவு இருக்குன்னு கேட்கும் போது ஏசப்பா சொல்றாரு, உங்ககிட்ட ஒரே ஒரு குறைவு மட்டும்தான் மகளே இருக்கு. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நீ எப்படி ஓடி 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 நீ ஜெபம் பண்ண வருவ? நீ எதையுமே பார்த்ததே இல்லையே, நேரம் பார்த்ததே இல்லையே. ஆனா மறுபடியும் இந்த ஊழியக்காரனை கொண்டு வந்து கர்த்தர் மறுபடியும் உங்களை அவர் சமூகத்துல கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் விருப்பப்படுறார். கை வலிச்சா கூட பரவாயில்ல, கைய மேல உயர் சொல்லுங்க. அப்பா பார்த்து நான் வர்றேன் ஆண்டவர், நான் உங்களை தேடி வர்றேன் ஆண்டவர், நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. சொல்லுங்க மகளே, நீங்க எனக்கு வேணும். மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. உன்னத தேவன் நீ, என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீ, என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? சொல்லுங்க எல்லாரும். பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ சத்தமா சொல்லுங்க. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே. ஜெபிக்கிறவங்க ஜெபி, சத்தம் போட்டு தேவனேன்னு கூப்பிடுறவங்க தேவனேன்னு கூப்பிடு. முழு பலத்தோட, முழு பலத்தோட. நான் உங்கள்கிட்ட வர்றேன் ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட வர்றேன் ஆண்டவரே. Again Lord, again Lord. Yes, yes, yes. ஆண்டவர் உங்களை தான் நம்புறாரு, ஆண்டவர் உங்களை தான் நம்புறாரு. நிறைய பேர் ஆண்டவர் நம்பினாரு, ஆனா நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க, நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. நிறைய பேருக்கு ஆண்டவரை தவிர வேற என்னென்னமோ முக்கியமா போயிருச்சு.
அவரால கத்து கொடுக்க முடியல, அவங்களால அவருக்கு சொல்லி கொடுக்க முடியல. ஆனா ஆண்டவர் மறுபடியும் உங்களை தேடுறாரு. இந்த கூட்டத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரை தேடுறாரு. உங்க பிள்ளைய ஆண்டவர் தேடுறாரு. உங்க குடும்பத்துல ஒருத்தரை எழுப்பி இந்த உலகத்தையே ஆண்டவர் கலக்க போறாரு. இன்னைக்கு அது சின்ன பிள்ளை, இன்னைக்கு எதுவும் தெரியாத பிள்ளை. ஆனா உங்க ஜெபம் அந்த பிள்ளைய ஒரு உன்னதமான இடத்துல வைக்க போகுது. நம்புறவங்க மட்டும் கையை மேல உயர்த்தி அந்த ஜெப ஆவிக்காக சத்தமா இயேசுவேன்னு கூப்பிட்டு கேளு. நிறைய பேருக்கு இழந்து போன அந்த ஜெப மகிமையை கர்த்தர் திரும்ப தர. வேண்டாம் வேண்டாம், நீ திரும்பி வந்திருப்பா, திரும்பி வந்திருப்பா. அந்த இடம் உனக்குரிய இடம் இல்ல, உனக்குரிய இடம் இல்ல. பிசாசு உன்னை ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டான், சத்துரு உன்னை ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டான். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் ஊழியக்காரனை கூட்டிட்டு வந்து உன்னை மறுபடியும் கர்த்தர் அலங்கரிக்க விரும்புறாரு. மறுபடியும் ஆண்டவரை தூக்கி எடுக்கிறதுக்கு விரும்புறாரு. சத்தமா இயேசுவேன்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணுது. வேற யாரையும் பார்க்க வேண்டாம், வேற யாரையும் பார்க்க வேண்டாம். நான் நம்புறேன், என் பிரசங்கத்தை நான் முடிச்சிடுறேன், பரவாயில்ல. அவருடைய தொடுதல் உங்களுக்குள்ள வந்தா போதும், அவருடைய தொடுதல் உங்களுக்குள்ள வந்தா போதும். கைய முடிஞ்சா வலிச்சா கூட மேல தூக்கி, ஏசப்பா உங்க கைய நான் பிடிச்சா விட்டுருவேன், ஆனா என் கைய நீங்க பிடிச்சீங்கன்னா விட மாட்டீங்க. இப்போ என் கைய உங்கள்ட்ட தர்றேன், என் கைய பிடிச்சிங்கன்னு சத்தமா 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 எஸ் 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 எஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இல்ல, என்னாலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ, ஒன்று உண்டோ. ஹல்லேலூயா. மீன் பிடிக்கிறவனை கொண்டு வந்து ஆண்டவர் 5000 பேரை ரட்சிக்க முடியுமானால் உங்களை கொண்டு கர்த்தரால செய்ய முடியாதா? அங்கே ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையனை கொண்டு அத்தனை பேரை போஷிக்க முடியுமானா உங்களை கொண்டு ஆண்டவரால செய்ய முடியாதா? கத்தி கத்தி, யாரையும் பார்க்க வேண்டாம், இயேசுவேன்னு சொல்லி கத்தி. எஸ் ராமதலரம் தன லோதலரம் தன வேதனா தனேரா லோதனகரம் தனேரா லோதரம் தனேரா லோதரல தனரமா. சொல்லுங்க, அப்பா பார்த்து, ஆண்டவரே கிருபை 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 பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. இன்னும் வாழ தெரி. சத்தமா தேவனே. எஸ் 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 எஸ். தேவனுடைய ஒரு பெரிய பிரசன்னம் இந்த மைதானம் முழுவதும் இறங்கி வந்திருக்கிறத நான் பார்க்கிறேன். அவருடைய வஸ்திர தொங்கலால நிறைய பேருடைய முகத்தை ஆண்டவர் மூடிக்கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். அவருடைய வஸ்திர தொங்கல் நிறைய பேர் மேல் விழுகிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் நிறைய பேர் மேல வைக்கிறத பார்க்கிறேன். இதோ அவருடைய மகிமையான பிரசன்னம், அவருடைய பெரிய பிரசன்னம், உன்னை தூக்கி எடுக்கிற தேவனுடைய பிரசன்னம், உன் காலை உறுதிப்படுத்துற தேவனுடைய பிரசன்னம், வாழ்க்கையே வேண்டான்னு நினைச்ச நிறைய பேரை பயன்படுத்துகிற ஒரு பெரிய பிரசன்னம் இந்த மைதானம் முழுவதும் அவருடைய மகிமை கடந்து வந்திருக்குது. எஸ் எஸ். சத்தத்தை உயர்த்தி நீங்க பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு லந்தனமர கத்தன லோதர லந்தனே. நன்றி 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 நன்றி. பொய்யான வாழ்வது நிரந்தரமாகுமா? பொய்யான வாழ்வது நிரந்தரமாகுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா?
நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்போ ஒன்று புரியல. சித்தமன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. பாவியின் மீது ஏன் இந்த அன்போ ஒன்று புரியலை. சித்தமன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. இன்னும் வாழ தெரியலை. Hallelujah. Thank you Jesus. அப்படியே எழும்பி நிற்கலாம் எல்லாரும் தேவ சமூகத்துல. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை Thank you Jesus. எல்லாரும் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுருட்டி இருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்து அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரை இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றார். கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. இது என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, நீங்க வீட்டுல போய் இந்த நியாயாதிபதிகளை வாசிங்க. அப்படின்னா, இந்த மீதியானியர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய விவசாயத்தை எல்லாத்தையும் கெடுத்து போட்டே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவன் 3 விதமா டார்கெட் பண்றான். ஃபர்ஸ்ட் விதையிலே நிறைய கிளியர் பண்ணிடுறான். அடுத்து கொஞ்சம் வளர்ந்த உடனே கனி கொடுக்கிற டைம் வந்து அதை அழிச்சு போடுறான். தேர்ட் வந்து என்ன அப்படின்னா, அந்த அறுக்கிற டைம் வந்து பிரச்சனை பண்றான். இந்த மீதியானியர் வந்து ஆக மொத்தத்துல நீ வாழவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் விதைக்கும் போதே கொஞ்சத்தை முடிஞ்ச வரைக்கும் விதைக்கும் போதே அந்த விதை எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுறான். சரி, தப்பி யாராவது ஒருத்தர் விதைச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் வளர்ந்து அந்த கனி கொடுக்க வரும்போது அதை ரெடி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அதுக்கும் மிஞ்சி அது கனி கொடுத்துச்சுன்னா உடனே அந்த கனி கொடுக்கிற டைம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்ப எல்லாருமே விவசாயம் பண்றத சுத்தமா விட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுல போய் ஒதுங்கிட்டாங்க. எதுக்கு நம்ம போராடுறோம்? நம்ம விதைச்சாலும் ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல, இது எல்லாத்தையுமே இவன் வந்து அழிச்சிட்டு போறான்னு சொல்லி அத்தனை பேர் ஒதுங்கிட்டாங்க. ஆனா அத்தனை பேர் ஒதுங்கினாலும் கிதியோன் அப்படின்ற ஒரே ஒரு தேவ மனுஷன் மட்டும் அவன் ஒதுங்கவே இல்லை. சரி, இல்ல நம்ம இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன வந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்து நின்னு அந்த விவசாயத்தை அவன் தொடர்றான். தொடரும் போது ஆண்டவர் வந்து அவனை பார்த்து சந்திச்சு சொல்றாரு, இத்தனை பேரும் அமைதியா வீட்டுக்குள்ள படுத்து கிடக்கும் போது, இத்தனை பேரும் பயந்து போய் எதுவுமே செய்யாம இருக்கும் போது, நீ மட்டும் தைரியமா வந்து நிக்கிறியாப்பா. கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ சாதிக்கணும்னு நினைக்கிறல்ல, நீ வளரணும்னு நினைக்கிறல்ல, நீ எழும்பணும்னு நினைக்கிறல்ல, மற்றவங்களுக்கு முன்னாடி நான் இப்படி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறல்ல, உன் எண்ணத்தை நான் பாக்குறேன்னு சொல்லி கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்ற, நீ பராக்கிரமசாலின்னு சொல்ற. உடனே கிதியோன் சொல்லுகிற, ஆண்டவரே, கர்த்தர் எங்க கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது? ஒண்ணும் இல்ல, நீ வந்து போ, நீ புறப்பட்டு போ, உன் கூட கொஞ்சம் ஆட்களை நீ கூப்பிடு, அவங்களோட சேர்ந்து இந்த மீதியானியரை முறியடிக்கலாம்னு சொன்ன உடனே இந்த கிதியோனுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்றாரு. அனௌன்ஸ் பண்ணுனா 10,000 கணக்கான ஜனங்கள் வந்து முன்னாடி நிக்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, இத்தனை பேரோட நான் கொண்டு போய் ரட்சிக்கிறதுக்கு விரும்பல, இதுல ஒரு டெஸ்ட் வைப்போன்னு சொல்லி பயமும் திகிலும் உள்ளவன் முதல்ல வெளியே போன்னு சொன்னா அவ்வளவுதான், 10,000 கணக்காவது வெளியே போயிடுச்சு. அப்புறம் கடைசியில ஆண்டவர் 300 பேரை வச்சார். 300 பேரை வச்சு இவனுக்குள்ள ஒரே சந்தேகம், ஆண்டவரே, இவ்வளவு பெரிய மீதியானியருடைய கூட்டம், இத்தனை 1000 பேர் வந்தாங்க, எல்லாரையும் சேர்ந்து போங்க, நான் உன்னை பலப்படுத்துறேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, வெறும் 300 பேரை வச்சு மட்டும் நான் எப்படி போய் இவங்களை வீழ்த்துறது, நான் எப்படி ஜெயிப்பேன், என்னால முடியாதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன்னை குறிச்சு நீ ரொம்ப மட்டமா ஃபீல் பண்ற, உன்னை குறிச்சு நீ ரொம்ப குறைவா ஃபீல் பண்ற, சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை,
நீ யாருக்கும் தெரியாம எழும்பி எங்க போனா அதே உனக்கு விரோதமா இருக்கங்கள மீதியானியர் அவனுடைய பாளையத்துக்குள்ள நீ போ, உன்னை குறிச்சு என்ன பேசிக்கிறாங்கன்றத நீ கேளு அப்படின்ற. உடனே இந்த மனுஷன் கிதியோன் யாருக்கும் தெரியாம அந்த அவங்களுடைய பாளையத்துக்கு போனா ஒருத்தர் 2 பேரும் உட்கார்ந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, எப்பா நேற்றுக்கு ஒரு சொப்பனத்தை பார்த்தப்பா நானு. அந்த சொப்பனம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு வார்கோதுமை அப்பம் அப்படின்னா நம்ம ஊரு பாஷைப்படி சொன்னா சப்பாத்தின்னு வச்சுங்களேன், இல்ல அப்படின்னா ஒரு ரொட்டின்னு வச்சுங்களேன், இல்ல நானுன்னே வச்சுங்களேன். எவ்வளவு சைஸா இருக்கும்னு நினைக்கிறேன்? உங்க வீட்டுல இருக்கிற சப்பாத்தி உருட்டுற சப்பாத்தி கட்டை எவ்வளவு பெருசா இருக்கும்? குறைஞ்சது 10 இன்ச்சு, இல்ல ரொம்ப பெரிய வீடானா 12 இன்ச்சு. 12 இன்ச்சு உங்க வீட்டுல இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க துபாய் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப கொஞ்சம் ஒரு 12 இன்ச்சு வரைக்குமே வச்சிருப்பாங்க. அவங்க ரொட்டி கொஞ்சம் பெருசா செய்வாங்க. இப்ப இந்த சொப்பனம் பாக்குறான், ஒரு வார்கோதுமை அப்பம், ஒரு வார்கோதுமை அப்பம் அங்கேருந்து உருண்டு நம்முடைய கூடாரத்துக்கு நேர வருதுப்பா. நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அந்த ஒரு வார்கோதுமை அப்பம் உருண்டு 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 வந்து நம்ம போட்டிருக்கிறோம் பாருங்க இந்த ஷெட்டு, அந்த ஷெட்டு மேல மோதுது. நம்ம ஷெட்டு அப்படியே கவுந்து விழுந்துச்சுப்பா அப்படின்னு ஒருத்தனை பார்த்து சொப்பனத்தை சொல்றான். இதை யாரு கேட்டிருக்கான்னா கிதியோன் கேட்டுட்டு இருக்கிறான். இப்போ அவன் சொல்றான், நீ பார்த்தது சாதாரண சொப்பனம் இல்ல, நீ பார்த்தது கரெக்டானதுதான். அந்த வார்கோதுமை அப்பம்ன்றது வேற யாரும் கிடையாது, கிதியோன் தான் அந்த வார்கோதுமை அப்பம். அங்கிருந்து வந்து உருண்டி வந்து நம்முடைய கூடாரத்தை பேர்த்து போட்டது மாதிரி நம்ம முடிஞ்சிட்டோடான்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்றாரு, போதுமாடா உனக்கு? நல்லா நினைச்சுக்குங்க, உங்களை குறிச்ச பவரு நீங்க மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு வார்கோதுமை அற்பமா இருக்கலாம். ஒரு வார்கோதுமை அப்பம் உருண்டு வந்தா என்னங்க பண்ணிடும்? ஒரு வார்கோதுமை அப்பம் உருண்டு வந்தா ஒரு கல்லை தட்டி போட்டுருங்களா? கல்லை தட்டி போடுற ஸ்ட்ரென்த் வார்கோதுமை அப்பத்துக்கு இருக்கா? கிடையாது. ஒரு சப்பாத்திக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது? எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது? நீங்க ஒருவேளை வார்கோதுமை அப்பமா நீங்க உங்களை நினைச்சிருக்கலாம், நான் ஒர்த்லெஸ், நான் யூஸ்லெஸ், நான் பிரயோஜனமே இல்லை, எதுவுமே என் மண்டையில ஏறல. ஆனா எதிரி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, நீ எவ்வளவு விலையேற பெற்ற எவ்வளவு வெற்றிக்கான வார்கோதுமை அப்போன்னு பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு தெரியாது, பிசாசுக்கு நல்லாவே தெரியும். பிசாசுக்கு நல்லாவே தெரியும். வாலிப மகனே மகளே, நீ எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய போற தெரியுமா? நீ சாதாரணமான வார்கோதுமை அப்பம், ஆனா நீ உருண்டு வந்துட்டேன்னா, நீ எதிரியினுடைய பாளையத்திற்கு போயிட்டேன்னா, அங்க இருக்கிற கூடாரத்தை பேர்க்கிற அளவுக்கு உனக்குள்ள வல்லமையா ஆண்டவர் வச்சிருக்கிற, மகிமையை வச்சிருக்கிறாரு. இந்த பலிபீடத்துக்கு முன்னாடி நிக்கிற இந்த வார்கோதுமை அப்பம் சாதாரணமான அப்பம். இந்த அப்பத்தை யாருமே மதிக்கல, இந்த அப்பத்தை நானே மதிக்கல, இந்த அப்பத்துக்கு ஒண்ணுமே ஏறல, இந்த அப்பம் பலவீனமான அப்பம், இந்த அப்பம் உருண்டு போனா ஒண்ணுமே பண்ண முடியாது, உருண்டு போனா மிதிச்சிட்டு போவாங்க, அப்படிப்பட்ட அப்பம். ஆனா உண்மையிலே நான் நம்புறேன், இந்த அப்பம் உருண்டு 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 போய் ஹல்லேலூயா எத்தனை எதிரியினுடைய பாளையத்தை வீழ்த்தி தள்ளிட்டே இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, இங்க இருக்கிற ஒரு சிலரை கர்த்தர் செலக்ட் பண்றார். இது சாதாரணமாய் அழைக்கப்பட்ட கூட்டம் இல்ல, ஆண்டவர் உங்களை ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கிறாரு. இங்க இருந்து ஒரு பெரிய அக்கினி ஆண்டவர் தேசம் எங்கும் கொண்டு போக போறாரு. நீ ஒரு வார்கோதுமை அப்பம், நீ ஒரு வார்கோதுமை அப்பம், நீ ஒரு வார்கோதுமை அப்பம். நீ சாதாரணமான பர்சன் அல்ல, நீ எல்லாரும் பார்க்கறது மாதிரி ஒரு பர்சன் அல்ல. கர்த்தர் சொல்றாரு, நீ உருண்டு வருவ. எதிரிக்கு உன்னை பற்றி தெரிஞ்சதுனால தான் உன் மேல ஏதோ ஒரு பெரிய பாவத்தை சும்மா போட்டு 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 உன்னை எப்படியாவது கெடுக்கணும்னு அவன் முயற்சி எடுக்கிறான், உன்னை அழிக்கணும்னு முயற்சி எடுக்கிறான். உனக்கு தெரிகிறத விட, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரிகிறத விட வார்கோதுமை அப்போ எவ்வளவு பெரிய பலன் உள்ளதுன்னு எதிரிக்கு சொப்பனத்திலே பார்த்துட்டான். அதனாலதான் உனக்கு இவ்வளவு போராட்டம். ஆனா நீ மனசுக்குள்ள மட்டும் நினை, நீ உருண்டு போயிட்டன்னா எகிப்தினுடைய சாம்ராஜ்யத்தை நீ அழிச்சிருவ. பார்வோன் என்கிற சாம்ராஜ்யத்தை அழிக்க முடியும். விரோதமா இருக்கிற அத்தனை கூடாரத்தையும் பெயர்த்து தள்ளக்கூடிய அபிஷேகத்தை ஆண்டவர் உங்க மேலதான் வச்சிருக்கிறாரு, உங்க மேலதான் வச்சிருக்கிறாரு. அந்த கிதியோனை தேடி இந்த இரவுல கர்த்தர் வந்திருக்கிறார். இந்த மைதானம் முழுவதும் அவருடைய பிரசன்னம் கடந்து வந்திருக்கு. யார் அந்த கிதியோன்? யார் அந்த வார்கோதுமை அப்பம்? நான் இருக்கிறேன்னு நீங்க சொல்ல முடியுமா? கர்த்தர் யாரை அத்தனை கிரௌடின் மத்தியில ஒருத்தரையும் ஆண்டவர் தேடல. ஒரு பர்சன், ஒருத்தர் இருக்கிறியா? ஒருத்தர் இருக்கிறியா? ஆண்டவருக்கு 1000 பேர் தேவையில்லை, ஒருத்தன் போதும். நீ ஒருத்தன் போதும், நீ ஒருத்தன் போதும், நீ ஒருத்தி போதும்.
ஒப்பு கொடுக்குறவங்க கைய மேல உயர்த்தி நான் இருக்கிறேன், நான் தான் சொல்லுங்க, நான் தான், என்ன பயன்படுத்துங்க. இப்பொழுது அந்த வார்கோதுமை அப்பம் மேல பூசப்படுகிற தைலம், பூசப்படுகிற எண்ணெய், பரிசுத்த ஆவியானுடைய அந்த எண்ணெய் ஊற்றப்படும். சத்தமா சத்தமா கையை உயர்த்தி ஜெபிக்கணும்னு தோணுச்சுன்னா ஜெபிங்க. சத்தம் போட்டு இயேசுவேன்னு கத்தணும்னு தோணுச்சுன்னா கத்துங்க. மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சுன்னா மன்னிப்பு கேளுங்க. என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேட்கணும்னு தோணுச்சுன்னா பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆனா அமைதியா மட்டும் இருந்துடவே வேண்டாம். சத்தமா யாரையும் பார்க்காதீங்க. இன்னைக்கு பர்சனலா உங்களுக்காக தான் என்ன ஆண்டவர் கொண்டு வந்திருக்கு. என்ன ஆண்டவர் கொண்டு வந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. என்ன கொண்டு வந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. இல்ல 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 மகளே, உன்னை எத்தனை பேர் வேணாலும் அற்பமா நினைக்கலாம். கட்டுன கணவனார் கூட ஒன்னு அற்பமா நினைக்கலாம். மனைவி ஒன்னு அற்பமா நினைக்கலாம். எந்த இடத்துலயும் எனக்கு ஒரு மரியாதையே இல்லைன்னு நீ நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல. யார் சொன்னா? எதிரியின் இடத்துல போய் கேளுப்பா, பிசாசின் இடத்துல போய் கேளுப்பா. கர்த்தர் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் அது வார்கோதுமை என்கிற அந்த அபிஷேகம். கூடாரங்களை பெயர்த்து நீ தள்ளுவ. சத்தமா நன்றி அப்பா, நன்றி. மண்ணான மனிதன் ஆண்டவர, நான் மண்ணான மனுஷப்பா. ஜெபம் பண்ண அவருடைய கிருபை இறங்கிட்டே இருக்கட்டும், இறங்கிட்டே இருக்கட்டும். அவருடைய மகிமை இறங்கிட்டே இருக்கட்டும். உங்களுக்காக நான் ஜெபிச்சு முடிக்க போறேன். சத்தமா ஒரு 5 மினிட்ஸ் ஒப்பு கொடுங்க முழு பலத்தோட. எஸ் 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 எஸ். யாரோ இருக்கிறீங்க, யாரோ இருக்கிறீங்க, யாரோ இருக்கிறீங்க. ஆனா யாருன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ண போறாரு. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போறாரு. அம்மா, உங்க பிள்ளையை தான் ஆண்டவர் பயன்படுத்த போறாரு. யாரும் வேற எதையும் யோசிக்க வேண்டாம். நீங்க கண்ணு கூட திறந்து பார்க்க வேண்டாம். சத்தத்தை உயர்த்தி இயேசுவின் ஏதாவது ஒண்ணு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டே இருங்க. அந்த மகிமை உங்க தலை மேல இறங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. மண்ணான மனிதன்னா என்னால் எதுமாகுமா? மண்ணான மனிதன்னா என்னால் எதுமாகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? அபியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரிய, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. பாவியின் மீது இந்த அன்பு பாடிட்டே இருக்கும்போது உங்களுக்காக நான் ஜெபம் மீது தகப்பனே, பின்பும் தகப்பனே, இந்த மைதானம் முழுவதும் இறங்கி வா. இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற இடத்துல இறங்கி வா. இந்த சத்தம் யாருடைய காதுகளில் தொனிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய மகிமை கடந்து போட்டுப்பா, கடந்து போட்டுப்பா. என் பிள்ளைய தூக்கி எடுங்கப்பா, என் பிள்ளைய தூக்கி எடுங்கப்பா, அந்த பிரச்சனை தூக்கி எடுங்கப்பா. பாடுபட்டது போது ஆண்டவரே, அவமானப்பட்டது போது ஆண்டவரே. என் மீது இந்த ஒன்னும் புரியலை, சித்தமன் மீது வைத்திட்ட பின்போ வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் திறப்பில நிக்கிறேன். இந்த ஏராளமான ஜனங்கள் என் கைய வைக்க வேணாம் ஆண்டவரே, உங்க கையை எங்க பிள்ளைங்க மேல வச்சிருங்கப்பா. உங்க கையை எங்க பிள்ளைங்க தலை மேல வச்சிருங்கப்பா. இதோ முடிஞ்சிட்டான் தானப்பா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதோ முடிஞ்சிட்டான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க.
ஆனா அவங்க அத்தனை பேருடைய கண்ணுக்கு முன்னாடியும் என் பிள்ளைய அலங்கரிக்கிற காலம் சீக்கிரமா வரட்டும், கரங்களை தட்டிட்டே இருக்கும் போதே இப்போ 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 இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய இந்த நிறைவு நாளில தேவனுடைய மகிமை என் பிள்ளை தலைமையில வைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஈசாக்கு பகைச்சவங்க, வெறுத்தவங்க, ஒதுக்குனவங்க வந்து கர்த்தர் கூட இருக்கிறார் என்கிறத பார்த்தாங்கல்ல. என் பிள்ளைய பார்க்கணும், என் பிள்ளைய பார்க்கிறவங்க கர்த்தர் கூட இருக்கிறார்ன்றத பார்க்கணும் ஆண்டவரே. நன்றியப்பா. எந்த காரியத்துல மனம் ஆண்டவரே திகைத்து போய் நிக்கிறதோ சாங்ஷன் பண்ணிருங்க ஆண்டவரே. என் பிள்ளை கையில வச்சிருக்கிற ஜெப குறிப்பை சாங்ஷன் பண்ணிருங்க ஆண்டவரே. அந்த காரியத்துல கையெழுத்து போட்டுருங்க ஆண்டவரே. நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எந்த ராஜாவும் அந்த கையெழுத்தை மாற்ற முடியாது, முடியாது, முடியாதுப்பா. பிறப்புல இருக்கிற ஊழியக்காரரை மறைச்சுக்குங்க ஆண்டவரே. இந்த தேசத்திற்காக பக்தி வைராக்கியம் காமிக்கிற ஊழியர்களை மறைச்சிருங்கப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. கைகளை உயர்த்தி இயேசுவே. இரண்டாவது விசை சத்தமா இயேசுவே. மூன்றாவது விசை சத்தமா இயேசுவே. நான்காவது விசை சத்தமா இயேசுவே. ஐந்தாவது விசை சத்தமா இயேசுவே. ஆறாவது விசை சத்தமா இயேசுவே. ஏழாவது விசை சத்தமா இயேசுவே. எட்டாவது விசை சத்தமா இயேசுவே. ஒன்பதாவது விசை சத்தமா இயேசுவே. பத்தாவது விசை கரங்களை தட்டிக் கொண்டே இயேசுவே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி வார்த்தையானவர் மகிமைப்பட்டார். வார்த்தையானவர் மகிமையாய் தேவ மனுஷனை மறைத்து வெளிப்பட்டார்.